அண்மை செய்தி இன்று காலை 11 மணிக்கு ராமதாஸை சந்திக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். நேற்று இருவருக்கும் இடையில் ஒரு மோதல் ஏற்பட்ட மாதிரி செய்திகள்ல பார்த்தோம். இன்றைக்கு அவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள். என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்று பாமக பொதுக்குழு புதுச்சேரியில் நடைபெற்ற நிலையில் அங்கு பாமக நிறுவனருக்கும் பாமக தலைவருக்கும் இடையே ஒரு வாய் தகராறு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் தைலாபுரம் சட்டத்திலிருந்து சமாதான குழுவினர் 4 பேர் முன்னாள் தலைவரான ஜி.கே. மணி தலைமையிலே 4 பேர் அன்புமணியை சந்தித்து அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் பாமகவில் தற்போது இளைஞரணி தலைவர் என்ற பொறுப்பு 2 வருடமாக காலியாகவே உள்ளது. இதற்கு முன்பு அன்புமணி அந்த பொறுப்பில் இருந்தார். அவர் அக்கட்சியினுடைய தலைவராக மாறிய பிறகு இளைஞர் அணிக்கு தொடர்ந்து நிரந்தரமாக யாரும் இல்லாமல் இருந்து வர சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த இடத்திற்கு முகுந்தன் என்பவரை கொண்டு வர ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டமிட்டிருக்கின்றார். இந்த முகுந்தன் யார் என்றால் ராமதாசனுடைய மூத்த மகள் ஸ்ரீ காந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மூத்த மகளினுடைய மகன் தான், அதாவது ராமதாசனுடைய பேரன். அவர்தான் முகுந்தன். இந்த முகுந்தனை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதற்கு காரணம், இந்த கட்சியை வாரிசு கட்சி என்றும் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் ஆதிக்கம் அதிகமுள்ள கட்சி என்றும் எதிர்ப்பு வரிசையில இருப்பவர்கள் விமர்சிப்பார்கள் என்று அன்புமணி அச்சப்படுவதாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேடையில் பேசும்போதே அன்புமணி தெரிவித்திருந்தார், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் மூத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கும் போது கட்சியில் சேர்ந்த 4-5 மாதங்களில் புதியவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார். பாமகவினர் வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவலும் அதுவாகத்தான் இருக்கிறது. திடீரென்று கட்சிக்குள் ஒருவரை கொண்டு வந்து சேர்த்து அவருக்கு கட்சியின் மிக மிக முக்கிய பதவிகளில் ஒன்றான மாநில இளைஞரணி தலைவர் பதவியை கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கட்சிக்காக உழைத்து சிறைக்கு சென்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுடைய மனநிலை என்னவாகும்? குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது என்றும் மற்ற கட்சியினர், அதாவது கட்சியில் உள்ள மற்ற நிர்வாகிகள் சோர்ந்து விட மாட்டார்களா என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து இருந்து வந்த சூழ்நிலையிலே நேற்று பொதுக்குழுவிலே இன்று ஒரு பெரிய பிரச்சனையாக வெளிப்படையாக வெடித்திருக்கின்றது. இந்த நிலையிலே சமாதான குழுவினர் இருதரப்பிலுமே பேசியிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் என இருவரையுமே சந்தித்து நேற்று பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் அவர்களும் கூட, அவர்களுடைய அக்கா மற்ற அம்மா உள்ளிட்ட உறவினர்களும் கூட தந்தை மற்றும் மகன் இருவரும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலே இன்று காலை 11 மணி அளவில் அன்புமணி தைலாபுர தோட்டம் சென்று மருத்துவர் ராமதாஸை சந்திக்க இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இதற்கு ஒரு தீர்வு எட்டும், ஒரு உடன்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.